Hey guys, welcome back to my channel. இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா லைட் அண்ட் ஷேடோட பேசிக் ஷேப்ஸ் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம எப்படி லைட் அண்ட் ஷேடோவை ரியல் டைமாக பிஹேவ் பண்ணுதுன்னு பார்த்தோம். பட் இங்கே வந்து பேசிக் ஷேப்ஸ் போட்டுட்டு லைட் எப்படி எந்த டைரெக்ஷனில் இருந்து வந்தால் அதை எப்படி ஷேட் பண்ணணும், எப்படி அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்படி ட்ரா பண்ணிக்கோங்க. எப்படி ஒரு சர்க்கிள்ஸ் போடணும்னு ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ஆர்ம்ஸ் யூஸ் பண்ணி மல்டிபிள் சர்க்கிள்ஸ் போட்டுட்டு அதில் எது பர்ஃபெக்டாக இருக்கோ அதை ஐடென்டிஃபை பண்ணி அதில் பர்ஃபெக்டான ஷேப் போட்டுக்கலாம். ஸோ லைட் வந்து எந்த டைரெக்ஷனில் இருந்து கிடைக்குதுன்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த டைரெக்ஷனில் இருந்து வரும்போது லைட் வர பர்டிகுலர் டைரெக்ஷன் பாயிண்ட்டுக்கு அந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபுல்லி ஹைலைட்டடாக இருக்கும். லைட் மீன் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும் அந்த ஆப்ஜெக்டில். ஸோ போக போக அந்த லைட்டோட பிரைட்னஸ் வந்து இன்னும் லைட் வர இடம் கம்மியாக அதோட ஷேடிங் லைட்டும் வந்து கம்மியாகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் மேலே ரொம்ப லைட் படாத இடத்துல வந்து ஃபுல்லி டார்க்காக இருக்கும். ஸோ நாம் இது மாதிரி பென்சில் யூஸ் பண்ணி ஃப்ளாட்டாக ரேண்டமாக ஷேட் பண்ணும்போது இட்ஸ் சேம் ஃப்ளாட். ஒரு ஆப்ஜெக்டில் நம்ம ஷேடிங் பண்ண மாதிரி தான் தெரியுமே தவிர அது ஒரு ஆப்ஜெக்டாக தெரியாது. ஸோ இப்போ ஒரு பால் மாதிரி ஷேப் கிடைக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த ஆப்ஜெக்டோட ஃப்ளோலையே ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ வந்து இந்த சர்க்கிள் ஷேப்ஸில் இருக்குதுன்னா அந்த டைரெக்ஷனில் சேம் ஃப்ளோவில் ஷேட் பண்ணும்போது இட் சேம்ஸ் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம டார்க்கஸ்ட் ஷேடில் இருந்து ஷேட் பண்ணுறோம். லாஸ்ட்டாக நம்ம வந்து பென்சில் ப்ரெஷர் கண்ட்ரோல் பண்ணுறது எப்படின்னு ஒரு வீடியோவில் பார்த்தோம். ஸோ அதே டெக்னிக் தான் நாம் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். பென்சில் ப்ரெஷர்லேயே டோன் வேரியேஷன்ஸ் வந்து காட்டலாம். ஸோ டார்க் ஷேட்க்கு பென்சிலோட ஃபுல் ப்ரெஷர் கொடுத்து ஷேட் பண்ணலாம். அதுக்காக நோ நீட் ஃபார் டார்க் ஷேட் பென்சில்ஸ். ஒரு ஷேட்க்கும் நான் வந்து வேறு கிரேட் பென்சில்ஸ் தான் யூஸ் பண்ணுவேன்னு இல்லை. ஒரே பென்சில்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம வந்து டோன் வேரியேஷன் ஷேட் வந்து பண்ணலாம். அண்ட் ஆல்சோ இப்படி பண்ணுறதுனால நம்மளோட டைமிங் வந்து ரொம்ப சேவ் ஆகும். ஸோ லாஸ்ட்டாக வந்து ஒரு எட்ஜில் மட்டும் பிரைட்டாக ஹைலைட் பாயிண்ட் பண்ணி ஷேட் பண்ணாமல் விட்டுருக்கேன். தட் இஸ் கால்டு ரிஃப்ளெக்ஷன். ஸோ இந்த ஷேடிங் வந்து டார்க்கில் இருந்து லைட்க்கு போகுது. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் வந்து பென்சிலோட ஷேடிங்கில் தான் கொடுக்க முடியும். அண்ட் ஷேடோ எப்படி இருக்கணும்னா ஒரு யூஸ்வலாக போடுற மாதிரி ரவுண்டாக ஷேப்பை விட பெருசாக வந்து அப்படிலாம் இருக்காது. ஸோ லைட் வர்றதுக்கு அப்படியே ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஷேடோஸ் வந்து வரும். அந்த ஆப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி கம்ப்ரெஸ் ஆகி ஷேடோஸ் வரும். ஸோ ஆப்ஜெக்டோட எண்டு எட்ஜஸில் வந்து ஃபுல்லி டார்க்காக இருக்கும். ஸோ அதில் ஷேடோவோட அப்படியே கண்டினியூ ஆகி ஷேட்ஸ் வரும். ஸோ ஆப்ஜெக்டில் எப்படி ஷேட் பண்ணமோ அதே மாதிரி ஷேடோவுக்கும் கிராஜுவலாக ஷேடிங் டோன் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். டார்க் டு லைட் அதே மாதிரி தான். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ட்ரையாங்கிள், சிலிண்ட்ரிக்கல் அண்ட் ஸ்கொயர் ஷேப் வந்து எப்படி லைட் பிஹேவ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவோட எண்டில் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் எப்படி லைட் அண்ட் ஷேடோஸ் வந்து பிஹேவ் பண்ணுதுன்னு. ஸோ என்னோடய டுட்டோரியல்ஸ் வீடியோ வந்து எவ்வளோ பேர் பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் கமெண்ட் பண்ணுங்கள், கனெக்டிங்லே இருங்க. இன்னும் நிறைய பேசிக்ஸ் டுட்டோரியல்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அண்ட் என்னோடய டீச்சிங்கில் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கான கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய டீச்சிங் மெத்தடில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் ஸோ ஓகே guys, bye bye.
continue with this.